கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 8ஆம் மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு நம்முடைய அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி வருகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய சொந்த சொத்துக்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கர்த்தருடையவர்கள். இன்றைக்கும் அந்த அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் அவருக்கு நாம் சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது. அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு மிகவும் வித்தியாசமானது. ஒரு திரட்சியான ஜனம் அல்லது ஒரு உயர்ந்த ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. நாம் எல்லாவற்றிலும் மிகவும் குறைவானவர்கள், நாம் கொஞ்சமானவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அவர் சீஷர்களாக தெரிந்து கொண்டவர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக பேதமை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படித்தான் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அவர்களை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமானால், சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அன்பு வைத்து அவரை அரசராக கர்த்தர் மாற்றினார். அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஒரு உயர்ந்த படிப்பு உள்ளவர்களாகவோ அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாகவோ தேவன் நம்மை பார்க்கவில்லை. தேவன் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. தேவன் நம்மேல் அன்பு வைத்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மேல் அன்பு வைத்ததினாலே தேவன் நம்முடைய சகல அடிமைத்தனத்தினின்றும் நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் பாவத்திலே அடிமைப்பட்டு கிடந்தோம், பலவிதமான போதை வஸ்துக்களிலே அடிமைப்பட்டு கிடந்தோம், அல்லது பல சாபங்களிலே நாம் சிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து தேவன் நம்மேல் அன்பு வைத்து அந்த எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை மீட்டெடுத்தவர் அதன் பிறகு அவர் என்ன செய்கிறாராம், அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்ததற்கான நோக்கம், நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பெருக செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள் மலடிருப்பதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக எல்லாம் நிறைவுள்ளதாக காணப்படுகிறதா இருக்கிறது.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வரும் பொழுது அது ஒரு நிறைவுள்ளதாக, ஒரு பூரணமுள்ளதாக காணப்படுகிறதா இருக்கிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளே மலடு இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்திலே சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சொந்த ஜனங்களாக தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான அடிமைத்தனமான காரியங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே உங்களை சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக எல்லாம் காணப்படுகிறதா இருக்கிறது. உங்களுடைய நோய்களை கர்த்தர் விளக்குகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை விளக்குகிறார், உங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக செய்கிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தந்தருளுவாராக. நீங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே இந்த சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மலட்டுத்தன்மைகளையும் மாற்றி சகல விதமான நோய்களையும் குணமாக்கி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை சொந்த ஜனங்களாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.